ஹலோ மக்களே, சிந்து பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. அன்னபூரணி மொட்டை மாடிக்கு போகிறாங்க. அப்போ ஸ்டெப்ஸில் இருந்தவங்க கீழே விழுந்துடுவாங்க. மயங்கிடுறாங்க அன்னபூரணி. அப்போ ஆறுமுகம் அந்த வழியை வருவாங்க. அம்மா மயங்கி இருக்கிறத பார்த்து ஆறுமுகம் ரொம்பவே பதறி போகிறாங்க. அம்மா என்னம்மாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் அன்னபூரணி கண் முழிக்கிறதெல்லாம் ரொம்ப பயந்து போகிறாங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே கூப்பிடுறாங்க. ஆனால் எங்கே தான் சத்தம் போட்டு யாரை கூப்பிட்டாலுமே யாருமே வர்றது கிடையாது. என்னாச்சு அவங்களுடைய அம்மாக்குன்ட்டு அவங்களுக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ கூப்பிட்டும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அம்மாவை ஆறுமுகத்தே தூக்கிட்டு போகிறாங்க. ஃபீல் பண்ணி அழுத்துட்ருக்காங்க. அம்மா உனக்கு ஒன்றும் ஆகாதுமா, நான் உன்னை காப்பாற்றிடுவோம்மா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி அழுத்துட்டே அம்மாவை தூக்கிட்டு போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி ரீசன் சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே பாருங்கள், ஏற்கனவே உங்களுடைய அம்மாவுக்கு அன்னபூரணிக்கு தலையில் அடிபட்டுச்சு. அப்போ பைரவி இது மாதிரி கூட்டிகிட்டு வந்தாங்கன்றாங்க. கூட்டிகிட்டு வந்தபோது அவங்க 3 மாதம் தான் உயிரோடு இருப்பாங்கன்றதை நான் பைரவி கிட்ட முன்கூட்டியே சொல்லியிருந்தேன். இந்த விஷயத்த அன்னபூரணியுடைய பசங்க கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். உங்ககிட்ட பைரவி சொல்லலை இந்த விஷயத்தை பற்றினுவாங்க. ஆறுமுகத்துக்கு பயங்கரமான ஒரு கோபம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு இந்த மாதிரி 3 மந்த்து தான் அம்மா உயிரோடு இருப்பாங்கன்ட்டு டாக்டர் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தாங்களா, அதுவும் மெயினாக பசங்க கிட்ட சொல்லியிருந்தாங்களோன்னே ஆமாம் சொன்னாங்க அப்படின்னு ஆறுமுக கோவப்பட்டு பைரவியுடைய காரணத்தில் பல ஆறுன்னு அறையிறாங்க. அப்படியே பைரவி ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதோட இந்த பிரமும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.